ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் உங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் ராஜலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம க்ரியேட் பண்ண போகிற லுக் பார்ட்டி, ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நைட் டைமில் போட்டுட்டு போகக்கூடிய மேக்கப் லுக் தான். இந்த லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபேஸை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரோஸ் வாட்டர் டோனர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் நீவியா சாஃப்ட் லைட் மாய்ஸ்சரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மேக்கப்பில் அந்த ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறோம். கலர் பார் பர்ஃபெக்ட் மேட்ச் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைமர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஸ்பூலி வச்சு ஐப்ரோஸை ஷேப் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். ஐப்ரோஸ் நல்லா இருந்தால் தான் நம்மளோட ஃபேஸும் லுக்கும் நல்லாயிருக்கும். பிஎஸ்சி அல்ட்ரா ஸ்டுடியோ ஹெச்டி ஃபவுண்டேஷன் பேலட் எடுத்துக்க போகிறோம். இதில் நம்ம 10 ஷேட்ஸ் இருக்குது. ஃபவுண்டேஷன், கரெக்டிங், கான்டூர் எல்லாமே ஒரே பேலட்லேயே பண்ணிக்கலாம். நம்ம ஐப்ரோஸும் ஷேப் பண்ணிக்கிறோம். ப்ரஷ் வச்சு ஷேப் பண்ணிவிட்டு அதவே நான் ஐஷேடோ பேஸாகவும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஐஷேடோ பேஸ் அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஐஷேடோ போட்டுக்கலாம். அதை வந்து பவுடர் வச்சு செட் பண்ண வேண்டாம். ஐஷேடோ கலர்ஸ் வந்து பாப்பப் ஆகாது. ஐப்ரோஸை ஷேப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் மியூசிக் ஃப்ளார் 24 hours ஜெல் ஐலைனர் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா ப்ரஷ் வச்சு ஸ்பார்ஸ் ஏரியாஸ், கொஞ்சம் கேப் இருக்க ஏரியாஸ்லாம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு டார்க்கராக பேக் சைடில் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக டச்சப் பண்ணால் போதும். உங்களோட ஐப்ரோஸ் வந்து நேச்சுரலாக தெரியும். இதே மாதிரி இன்னொரு ஐப்ரோஸ்க்கும் பண்ணிக்கலாம். இது பண்ண அப்புறம் ப்ரௌன் ஆர் பிளாக் கலர் ஐ ஷேடோ எடுத்து அந்த ஐப்ரோஸ் மேலே அப்படியே டச்சப் பண்ணி செட் பண்ணிடணும். ஐப்ரோஸ் மேலே ஃபவுண்டேஷன் வச்சு எக்ஸ்ட்ராஸ் இல்லாமல் கட் பண்ணிக்க போகிறோம். ஐப்ரோஸ் நம்ம ஷார்ட்டாக வச்சா தான் ஃபேஸ் லுக் வந்து அழகாக இருக்கும். அதனால நம்ம ஐப்ரோஸை கட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரா ஃபவுண்டேஷன் வந்து ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளோட ஃபேஸில் கரெக்டர் வச்சு எங்கெங்கெல்லாம் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, அதாவது டார்க் ஸ்பாட்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸில் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் கவர் பண்ணிக்க போகிறோம். கரெக்டர் அப்ளை பண்ண பிறகு ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம ஐஷேடோ அப்ளை பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் மேக்கப் ரெவல்யூஷன் லண்டன் மேக்ஸி ஜீலோட பேலட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். 45 மீட் அண்ட் கிளிட்டர் ஷீட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் க்ரீஸ் கலர் ஏதாவது ஒரு லைட் ஆரஞ்ச், லைட் பிங்க் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் எடுத்து க்ரீஸ் கலர் க்ரீஸில் அப்ளை பண்ணிக்கலாம். பேக் டு ஃப்ரண்ட் பிளேயில் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து ட்ரான்சிஷன் ஷேட், அதை விட கொஞ்சம் டார்க்கர் ஷேட் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஷேடாக அந்த ஷேடை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். இது வந்து தேர்ட் ஷேட் ப்ரௌன், கொஞ்சம் அதை விட கொஞ்சம் டார்க்காக ப்ரௌனாக எடுத்து அதை வந்து டேப் பண்ணி விட்டுக்கலாம். சைட் கார்னர்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் டார்க்கரான கலர் போடணும். அதனால் கொஞ்சம் டார்க்கர் ப்ரௌன் எடுத்து அதில் வந்து அப்படியே டேப் பண்ணி விட்டுக்கிறோம். பேக் டு ஃப்ரண்ட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இன்னர் கார்னர்ஸ்லேயும் சேம் அந்த டார்க்கர் ஷேட் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஹேலோ எஃபெக்ட் கொடுக்கும். இல்லை எனக்கு வந்து டார்க்கர் சைடு வந்து சைடு கார்னர்ஸில் மட்டும்தான் வேணுன்றதுனால நான் வந்து கார்னர்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். கிளிட்டருக்கு நான் ஸ்விஸ் பியூட்டி லூஸ் ஃபாயில் பிக்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். காப்பர் பிக்மெண்ட் எடுத்துருக்கேன். ப்ரஷில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கிளிட்டர் எடுத்து அப்படியே டேப் பண்ணிங்கன்னா ஃபால் அவுட் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் வந்து ஒவ்வொரு பார்ட்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு போனால் தான் நல்லா பிளெண்ட் ஆகி லுக் வந்து நல்லாயிருக்கும். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி முடித்தோன்னே அதை விட கொஞ்சம் லைட்டர் கலர் எடுத்து ஸ்கின்னை வந்து ஹைலைட் பண்ணிக்கணும். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ஹைலைட் பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும். இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப். உங்களோட ஐஷேடோ வந்து கீழே மேட்ச் பண்ணிக்கோங்க அண்டர் ஐலைனை. அப்போ தான் ஐஷேடோ லுக் வந்து நல்லாயிருக்கும். இன்னர் கார்னர்ஸ் ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஐலாஷஸை கர்ல் பண்ணிக்கோங்க. மஸ்காரா நான் மேப்லைன் ஹைப்பர் கர்ல் மஸ்காரா யூஸ் பண்ணியிருக்கேன். லோவர் லேஷ் லைனையும் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. கான்டூர் பண்ணுறதுக்காக சுகரில் வந்து மினி ப்ரான்சர் எடுத்துக்கிறேன். ஷேட் வந்து கேரமல் கேப்டன். இதை வச்சு நல்லா ப்ரஷ் வச்சு கான்டூர் பண்ணிக்கோங்க.
நீங்கள் இல்லைனா பிஎஸ்சியோட பேலட்டில் இருந்தே ப்ரௌன் ஷேட் எடுத்து கான்டூர் பண்ணிக்கலாம். நோஸ் போன்ஸ், சீக் போன், ஜா லைன், ஃபோர்ஹெட் இதெல்லாம் கான்டூர் பண்ணிக்கோங்க. ஹைலைட்டிங்க்கு லியான் பியூட்டி ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எங்கெல்லாம் ஹைலைட்டிங்காக தெரியுமோ அந்தந்த இடத்துலலாம் ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஃபேஸஸ் கெனடா ராயல் மெரூன் லிப்ஸ்டிக் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்து ராயல் மெரூன் 16. இந்த லுக் பார்த்து நான் உங்களோட வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.